வாங்க டேஸ்டியான பிரியாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி இல்லாமலே இந்த கத்திரிக்காய் புளி வச்சு செய்கிற கத்திரிக்காய் கிரேவி வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு பிரியாணிக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கழுவி ஊற வச்சுருங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ கத்திரிக்காவை சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வதக்குங்க. அது கூட 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி கலர் மாறின உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு எண்ணெயில் வதக்கிடுங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் ஊற்றிடுங்க. தண்ணியோட கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டு மைய அரைச்சி இந்த பேஸ்ட்டை கத்திரிக்காய் புளி கொதிச்சுட்டு இருக்கிறதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. புளி சேர்க்குறதோட வெல்லம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் வெள்ளை பொடி சேர்த்து கலக்கினீங்கன்னா சுவையான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.